ஹாய் ஹலோ வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் அன்புள்ள நண்பர்களே. உங்கள் எல்லாரையும் பிக்சல் டு பெர்ஃபெக்ஷன் சேனல்கிட்ட இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏற்கனவே வெப் டெவலப்மெண்ட் சம்மந்தமான சில விஷயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். அதுலேயும் குறிப்பாக ஒரு வேர்ட்ப்ரெஸ் சைட்டை உங்களோட லோக்கல் கம்ப்யூட்டரில் எப்படி செட்டப் பண்ணுறன்றதை நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அப்படி செட்டப் பண்ண வேர்ட்ப்ரெஸ் சைட்டை மேற்கொண்டு எப்படி டெவலப் பண்ணுறது, அதுலேயும் முக்கியமாக வேர்ட்ப்ரெஸ் சம்மந்தமான முக்கியமான கூறுகள் என்னென்ன, அதாவது வேர்ட்ப்ரெஸில் ப்ளகின்ஸ் என்ன செய்ய போகுது, ப்ளகின்ஸ்னால் என்ன, வேர்ட்ப்ரெஸில் தீம்ஸ்னால் என்ன, அதே நேரத்தில் போஸ்ட்டுனா என்ன, பேஜஸ்னா என்ன, இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரடக்ஷனை நாங்கள் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வேர்ட்ப்ரெஸ் சம்மந்தமான ஒரு இன்ட்ரடக்ஷனை பார்க்க போகிறோம். இதை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் டீப்பாக நாங்கள் இந்த வேர்ட்ப்ரெஸ் சைட்டை, அதாவது வேர்ட்ப்ரெஸ்ன்ற டூலை வச்சு எப்படி வெப் டெவலப்மெண்ட் செஞ்சு கொண்டு போகலாம்ன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். தொடர்ச்சி என்னோட இணைஞ்சிரிங்க. பிக்சல் டு பெர்ஃபெக்ஷன் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட தொடர்ச்சியான வீடியோக்களை அப்டேட்டெல்லாம் பெற்றுக்கொண்டு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் உங்களோட சப்போர்ட்டில் ஆதரவுகளையும் தாங்க. உங்களோட நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் வட்டாரத்தில் உள்ள இந்த வீடியோக்களால் பிரயோசனப்படக்கூடிய எல்லாருக்கும் இந்த வீடியோக்களை கண்டிப்பாக ஷேர் செய்யுங்க, பகிர்ந்து போகணுன்ட்டு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் வீடியோவுக்கு போவோம். தொடர்ச்சி என்னோட இணைஞ்சிருங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே டெவலப்பர்ஸ், இப்போ நாங்கள் LocalWP ஸ்க்ரீனில் இருக்கிறோம். இது மெயின் ஸ்க்ரீன். உங்களுக்கு பார்த்து தெரியும். இதில் லோக்கல் சைட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண லோக்கல் சைட்ஸ் எல்லாம் இந்த பக்கம் இருக்குது. இப்போ இதில் க்ரியேட் பண்ணியிருக்கிற ஒரு சைட் தான் லேர்னிங் சைட்ஸ்ன்ற இந்த ஃபோல்டரில் இருக்கிற மை லேர்னிங்ன்ற சைட்டுன்ற ஒரு சைட். இப்போ இந்த LocalWPன்ற டூலை யூஸ் பண்ணி எப்படி உங்களோட லோக்கல் கம்ப்யூட்டரில் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணலாம், அதில் எப்படி டெவலப் பண்ணலாம்ன்றதை, அதை எப்படி செட்டப் பண்ணலாம்ன்றதை நான் கடந்த ஒரு டியூட்டோரியலில் சொல்லியிருந்தேன். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அல்லது மேலே டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் அதை மேலதிகமாக போய்ட்டு படிக்கலாம். நீங்கள் அதை ஏற்கனவே படித்து இல்லாட்டி ஏற்கனவே நீங்கள் படித்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி. அப்படி க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு சைட் தான் இது. இப்படி க்ரியேட் பண்ண இந்த வெப்சைட்லுக்கும் நாங்கள் போக போகிறோம். ஓகே, இப்போ நான் இங்கே ஸ்டார்ட்ன்றதை நான் அடிச்சிட்டேன்டா, பாருங்கள், ஸ்டார்ட்ன்றதை நான் அடிச்சிட்டேன்டா இந்த சைட் ஸ்டார்ட் ஆகிரும். ஓகே, இவ்வளோ தான், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் சைட் நேம் இருக்குது, எல்லாமே இருக்குது, என்ன சர்வரில் ரன் ஆகிட்டு இருக்குது, என்ன PHP வெர்ஷன், எல்லாமே இருக்குது இன்ஃபர்மேஷன். ஓகே, அந்த டியூட்டோரியலில் நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, சரி. இப்போ இந்த WP அட்மின்ன்றதை அடித்தால் வேர்ட்ப்ரெஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் செக்ஷனுக்கு, அதாவது டேஷ்போர்டுக்கு நாங்கள் போவோம். இல்லை ஓப்பன் சைட்ன்றதை அடித்தால் நாங்கள் சைட்டுக்கே போய்ட்டுருவோம், அதாவது சைட்டில் ஃப்ரண்ட் எண்டுக்கு போய்ட்டுருவோம். இப்போ எங்களுக்கு தேவை WP அட்மினுக்கு தான் போகணும். WP அட்மினுக்கு போயிட்டு தான் நாங்கள் சைட்டை டெவலப் பண்ண போகிறோம், சைட்டை பார்க்க போகிறோம், சைட்டு விஷயங்கள் என்ன, அதாவது வேர்ட்ப்ரெஸ்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எனவே நான் WP அட்மின்றதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, பாருங்க, WP அட்மினை கிளிக் பண்ணோன்னே இந்த சைட் வந்துருச்சு. ஓகே, பார்த்தா தெரியும் இப்போ உங்களுக்கும். இது டேஷ்போர்டுன்னு காட்டுது, மை லேர்னிங் சைட்டுன்னு சொல்லி இந்த லேர்னிங் சைட்டில் அந்த பேரை காட்டுது. இதில் விசிட் சைட்டுன்றதை அடித்தா திரும்ப அந்த ஓப்பன் வெப்சைட்டுன்றதை கிளிக் பண்ணுற மாதிரி தான் இது. கிளிக் பண்ணுற பாருங்கள், இங்கே பாருங்கள், அந்த சைட்டோட ஃப்ரண்ட் எண்டுக்கு போய்ட்டுருச்சு. சரியா, நான் பேக் திரும்ப டேஷ்போர்டுக்கே வரேன். இப்போ டேஷ்போர்டில் நீங்கள் வந்தீங்கன்னா வெல்கம் டு வேர்ட்ப்ரெஸ்ன்னு சொல்லி இந்த 6.72 வெர்ஷனை பற்றி அதில் ஒரு லிங்க் கொண்டு வச்சுருக்குது. இதை நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணிடலாம். இப்படி போயிட்டு கிளிக் பண்ணி, இன்றைக்கு February 16 இன்றைய நாளைக்கு இந்த வெர்ஷன் 6.72 தான் வேர்ட்ப்ரெஸ்ட வெர்ஷன். ஓகே, இப்போ நான் அதை டிஸ்மிஸ் பண்ணுறேன். சரி, அது இல்லாமல் இன்னும் நிறைய இந்த டேஷ்போர்டில் நிறைய விஜெட்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். விஜெட்ஸ் போடுறதுக்கான சில இடங்களும் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் பிளேஸ் ஹோல்டர்ஸ் விஜெட்ஸை போடுறதுக்கு. பாருங்கள், இதை தூக்கி எனக்கு இப்படி இதில் போட்டுடலாம். பார்த்தீங்களா, எனக்கு இதை தூக்கி இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி விஜெட்ஸை போடுறதுக்கான இடங்களும் விஜெட்ஸும் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த விஜெட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எங்களுக்கு தேவைன்ட்டு இல்லை. இதெல்லாம் எங்களுக்கு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் எப்படி இல்லாமக்கிறதுன்னு கேட்டால் இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷனுக்கு நாங்கள் போயிட்டு கிளிக் பண்ணி இந்த விஜெட்ஸ் எல்லாத்தையும், ஸ்க்ரீன் எலிமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, இதில் உள்ள இந்த விஜெட்ஸ் எல்லாத்தையும் காட்டுறீங்க பாருங்கள். சம் ஸ்க்ரீன் எலிமெண்ட்ஸ் கேன் பி ஷோன் ஓ ஹிடன். இந்த செக் பாக்ஸை யூஸ் பண்ணுறதுனால
காட்டவும் முடியும், காட்டாமல் இருக்கவும் முடியும் அப்படின்னு போட்டிருக்கீங்க. சைட் ஹெல்த் அதெல்லாம் நாங்கள் இல்லாமாக்குவோம். அட் அ கிளான்ஸ், ஆக்டிவிட்டி, குவிக் டிராஃப்ட், WordPress ஈவெண்ட்ஸ் அண்ட் நியூஸ் இதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், க்ளீனாக எங்கிட்ட டேஷ்போர்ட் இருக்குது. இது முதலாவது வேலை நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு WordPress வெப்சைட்டை க்ரியேட் பண்ணும்போது. அடுத்தது வந்து பாருங்கள், இது இப்போ நான் கடைசியாக நாங்கள் க்ரியேட் பண்ண அந்த நாள்லேருந்து இன்றைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கிறது காட்டுது. இது அப்டேட்டு இந்த இடத்துல காட்டுது. அது என்ன வகையான அப்டேட், அதாவது தீம் அப்டேட்டாக இருக்கலாம், ப்ளகின் அப்டேட்டாக இருக்கலாம், என்னதாக இருந்தாலும் இந்த அப்டேட்ன்ற இடத்துல கொம்மனாக அது காட்டும். இந்த இடத்துக்கு நாங்கள் கிளிக் பண்ணணும்னு சொன்னால் என்னென்ன விஷயங்கள் அப்டேட்டில் இருக்குதுன்றதை காட்டும். அதாவது அப்டேட் பண்ணுறதுக்காக என்னென்ன வெயிட் பண்ணி கொண்டிருக்குதுன்ட்டு. அப்போ இப்போ காட்டுது ப்ளகின்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் அப் டு டேட். ப்ளகின்ஸை ஒன்றுமே நாங்கள் இன்ஸ்டால் பண்ணல, அதனால் ஒன்றுமே இல்லை. தீம்ஸ் வந்து என்ன இருக்குதுன்ட்டு. அப்போ முதல்ல நீங்கள் ப்ளகின்ஸ்டா என்ன, தீம்டா என்னன்றதை புரிஞ்சுக்கொண்டா தான் இது என்னத்துக்கு இதை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளலாம். ப்ளகின்ஸை பொறுத்தவரையில் வேர்ட்ப்ரெஸ்ஸில் வந்து சில கோட் பிளாக்குகள் தான் ப்ளகின்ஸ்னு சொல்லுவோம். அதாவது தேர்ட் பார்ட்டி, அதாவது வேர்ட்ப்ரெஸ் கம்பெனி அல்லாத, வேர்ட்ப்ரெஸ்ஸை செய்யக்கூடிய கம்பெனி அல்லாத வேறு ஆட்கள், வேறு டெவலப்பர்ஸ் நிறைய கோடிங்களை செஞ்சு அதை வந்து பிளாக் பண்ணி, அதை பேக்கேஜ் பண்ணி ஒரு ப்ளகினாக மாற்றுவாங்க. அந்த ப்ளகினை வந்து நாங்கள் டவுன்லோட் பண்ணி வேறு வேலைகள் வந்து செஞ்சு கொள்ளலாம். உதாரணத்துக்கு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கு ஒரு ப்ளகின் இருக்கலாம், காமெண்ட்ஸை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளகின் இருக்கலாம், வித்தியாசமான வேலைகள் செய்கிறதுக்கு, பல்வேறு வகையான வேலைகள் செய்கிறதுக்கு வெவ்வேறு வகையான ப்ளகின்ஸில் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃபங்க்ஷனாலிட்டி, இந்த சைட்டை ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து நாங்கள் ப்ளகின்ஸ் மூலமாக தான் இந்த வேர்ட்ப்ரெஸ் சைட்டுக்கு கொண்டு வருவோம். சரியா? அதுதான் ப்ளகின்ஸ்னு சொல்கிறது. அப்போ அதாவது உண்மையில் ப்ளகின்ட பாருங்கள், அதாவது ஏற்கனவே இருக்கிற ஒன்றில் கொண்டு போய்ட்டு ப்ளக் பண்ணி வைக்கிறன்றது தான் அது காட்டுது. அதாவது எடிஷனில் வர்றது எக்ஸ்டென்ஷன் மாதிரி. ஓகே, இதுதான் ப்ளகின்ஸ்ன்றது. அது இல்லாமல் தீம்ஸ்ன்று சொல்கிறது என்னன்னு சொன்னால், உங்களோட சைட்டை டிசைனை, அதாவது ஃப்ரண்ட் எண்டை தீர்மானிக்கிற ஒரு விஷயம் தான் தீம்ஸ்னு சொல்கிறது. அப்போ வேர்ட்ப்ரெஸ் அடிப்படையிலேயே வந்து அவங்க, இப்போ நீங்கள் தீம்ஸ் எங்கே பார்க்கலான்னு சொன்னால் இந்த அப்பியரன்ஸுக்கு போய்ட்டு இந்த தீம்ஸ்ன்ற இடத்துல போய்ட்டு பார்க்கலாம். வேர்ட்ப்ரெஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்த்தா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இதில் 2023, 2024, 2025 அப்படின்னு போட்டிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் வந்து அவங்களோட ஒரு தீம் ஒன்றை வேர்ட்ப்ரெஸ் இலவசமாக டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், அந்த 2025லேயும் அப்டேட்டட் வெர்ஷன் வந்திருக்குது. அப்டேட்டட் வெர்ஷன்றது வந்து புது ஃபீச்சர் தான் வரணுன்ட்டு இல்லை, சில நேரம் சில பக்குகளை ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கூட அவங்க வந்து அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா? அந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம். இப்போ நாங்கள் இதை அப்டேட் பண்ணலாம் அல்லது நாங்கள் இதை டிலீட் பண்ணலாம். உண்மையிலேயே இந்த தீம்ஸில் வச்சு நாங்கள் ஒர்க் பண்ண போகிறது இல்லை. அதனால் நாங்கள் இதுலுக்கு போயிட்டு நாங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் தீம்ஸ்னால் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ உதாரணத்துக்கு இப்போ புது தீம் ஒன்று நீங்கள் போடுறேன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், நாங்கள் தீம்ஸுக்கு கொண்டு போனால் எக்கச்சக்கமான தீம்ஸ், இதெல்லாம் இன்டர்நெட்லேருந்து வாரது இதெல்லாமே. அப்போ வேர்ட்ப்ரெஸ் சர்வரோட கனெக்ட் ஆகி எங்களுக்கு அந்த தீம்ஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குதுன்றதெல்லாம் காட்டுது. எல்லாமே ஃப்ரீ தீம்ஸ் தான். இப்போ உங்களுக்கு சர்ச் பண்ணி பார்க்கலாம், அல்லது இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எங்களுக்கு பிடிச்ச ஒரு தீமை செலக்ட் பண்ணி போடலாம். ஆனால் எல்லா தீமுமே கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணி நல்ல முறையில் செஞ்சுருப்பாங்களான்னு கேட்டால் அது எங்களுக்கு எந்த ஷூரிட்டியும் இல்லை. அது வந்து எங்களுக்கு டெஃபினட்டாக அப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் நாங்கள் எங்களுக்கு நம்பகமான ஒரு தீமை சூஸ் பண்ணி வச்சுக்கொள்வது நல்ல. அந்த வகையில் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பிரிக்ஸ்ன்ற தீம். அது பிரிக்ஸ் தீம்ன்றதை விட அது ஒரு பேஜ் பில்டர். அதை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணதுமே அதன் மூலமாக நாங்கள் பேஜை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடுவோம், பேஜை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். சரியா? அதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதனால் இப்போ நீங்கள் இப்போ ஓவர்வெல்மிங்காக இருக்கும் உங்களுக்கு, ஆனால் நாங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அதெல்லாம் தெரியும். ஓகே, அப்போ இந்த தீம்ஸ்ன்றது அது நாங்கள் ஒன்றுமே இன்ஸ்டால் பண்ணலை. ப்ளகின்ஸுக்கு போனீங்கன்னா அதே மாதிரி தான் ப்ளகின்ஸும். அட் நியூ ப்ளகின்ஸ்ன்னு அடிச்சிட்டிங்கன்னு சொன்னாலே என்ன ப்ளகின்ஸ் எல்லாம் இதெல்லாமே வேர்ட்ப்ரெஸ் ரிப்போசிட்டரியில் இருக்கிற ப்ளகின்ஸ், அவனோட சர்வரில் இருக்கிற ப்ளகின்ஸ் தான். இப்போ பாருங்கள், இதெல்லாம் காட்டியது வேர்ட்ப்ரெஸ் ப்ளகின்ஸ் டிரெக்டரியில் இருக்குது. இதெல்லாம் இதில் என்னென்ன பாப்புலர்ன்ட்டு எங்களுக்கு அடித்து பார்க்கலாம். தேவையாக இருந்தால் சில ப்ளகின்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். கிளாசிக் எடிட்டர்ன்னு இருக்குது, ஆன்டி ஸ்பேம் ப்ரொடெக்ஷன் ப்ளகின் இருக்குது. சரியா? ஃபார்ம் ப்ளகின் இருக்குது, இது மைக்ரேஷனுக்கான ஒரு ப்ளகின் இருக்குது. இது ஒரு நல்ல பாப்புலரான ப்ளகின் தான். லைட் ஸ்பீட் கேஷ்ன்னு சொல்லி கேஷிங்க்கான இது மாதிரி நிறைய ப்ளகின்ஸ் இருக்குது. சரியா? இதெல்லாம் நாங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய தேவையில்லை. எங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் நாங்கள் அப்பப்போ அந்த ப்ளகின்ஸ் எல்லாம் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்வோம். உதாரணத்துக்கு பிரிக்ஸ் பேஜ் பில்டரை நாங்கள் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணும்போது கூட அதுக்குரிய சில ப்ளகின்ஸ் எல்லாம் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்வது இதுக்கு தேவை ஒன்று வரும். அந்த நேரத்துக்கு அதெல்லாம் நாங்கள்
இன்ஸ்டால் பண்ணிக்கொள்வோம். ஓகே டெவலப்பர்ஸ், இப்போ WordPress சைட்டை பொறுத்தவரையில் ப்ளகின்ஸ்னா என்ன, தீம்ஸ்னா என்னன்றதை நாங்கள் இப்போ பார்த்தோம். அதில் முக்கியமாக ப்ளகின்ஸ்னா ஒரு சைட்டை ஃபங்க்ஷனாலிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுற கோட் பிளாக்ஸுகளுக்கு தான் ப்ளகின்ஸ்வாங்கன்றதை நாங்கள் பார்த்தோம். இந்த ப்ளகின்ஸை WordPress ரிப்போசிட்டரியிலேருந்து நாங்கள் டவுன்லோட் பண்ணி எங்களோட சைட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொள்ளலாம்ன்றதையும் நாங்கள் பார்த்தோம். அதே போல் அப்பியரன்ஸுக்கு போயிட்டு நாங்கள் தீம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி தீம்ஸ் மூலமாக சைட்டை லுக் அண்ட் ஃபீலை, சைட் டிசைனை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளலாம், டெவலப் பண்ணிக்கொள்ளலாம்ன்றதையும் நாங்கள் பார்த்தோம். இப்போ இந்த சைட்டுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. எந்த ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணாலும் அந்த சைட்டை கான்டென்ட்ன்ற விஷயம், கான்டென்ட்டை வந்து எப்படி போடுறது. வேர்ட்ப்ரெஸ்ஸை பொறுத்தவரையில் ஒரு CMS, கான்டென்ட் மேனேஜபிள் வெப்சைட் க்ரியேஷன் டூல், CMS டூல். அப்படி இருக்கும்போது அந்த கான்டென்ட்டை எங்கே போட்டால் எங்களுக்கு அதை மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருக்கின்றதை நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியம். ஓகே, அந்த வகையில் வேர்ட்ப்ரெஸ்ஸை பொறுத்தவரையில் போஸ்ட்ன்ற ஒரு ஐட்டம் ஒன்று இருக்குது. போஸ்ட்லேயும் பேஜஸ்ன்னு இன்னொரு ஐட்டம் இருக்குது. இந்த பேஜஸ்லேயும் தான் நாங்கள் வந்து கான்டென்ட்டை போடுவோம். என்ன கான்டென்ட்டாகவும் விற்கலாம் அது. சரியா? இதை பற்றி நான் அடுத்த சாப்டரில் நான் இன்னும் விளக்கமாக இதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். இந்த மீடியான்றது என்ன? இந்த மீடியான்றது வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுற இமேஜஸ் அல்லது ஐக்கன்கள், இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் நாங்கள் வந்து இந்த மீடியான்ற இடத்துல கொண்டு போய்ட்டு போட்டு வச்சுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ ஒன்றுமே இல்லை, இதில் வந்து add media ஃபைல்ன்ட்டு போட்டு கிளிக் பண்ணி எங்களுக்கு மீடியாஸை இதில் அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? அப்போ நாங்கள் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள், ஒரு வேர்ட்ப்ரெஸ் சைட்டை பொறுத்தவரையில் ப்ளகின்ஸ்ன்னு சொல்கிற வேர்ட்ப்ரெஸ் சைட்டை எக்ஸ்டென்ஷன்ஸ், அடுத்தது அப்பியரன்ஸில் வர்ற தீம்ஸ்ன்னு சொல்கிற வேர்ட்ப்ரெஸ்ட்டை ஃப்ரண்ட்-எண்டை தீர்மானிக்கிற டிசைன் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு விஷயம், அடுத்தது வந்து கான்டென்ட்டு தீர்மானிக்கிற போஸ்ட்டும் பேஜஸும், அது இல்லாமல் இந்த மீடியா. இது தான் ஆக முக்கியமான விஷயங்கள். சரியா? ஓகே, இப்போ நான் அடுத்த சாப்டரில் இந்த போஸ்ட்டுண்டா என்ன, பேஜுன்றதை நான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். ஓகே டெவலப்பர்ஸ், நான் ஏற்கனவே போஸ்ட் அல்லது பேஜஸ் இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி லைட்டாக சொல்லியிருந்தேன். வேர்ட்ப்ரெஸ்ஸில் கான்டென்ட் க்ரியேட் பண்ணும்போது ஒன்று போஸ்ட் வடிவில் க்ரியேட் பண்ணலாம் அல்லது பேஜஸ் வடிவில் நாங்கள் க்ரியேட் பண்ணலாம்ன்றதையும் நான் சொல்லியிருந்தேன். போஸ்ட்டில் எப்போ க்ரியேட் பண்ணுறது, பேஜஸில் எப்போ க்ரியேட் பண்ணுறன்றது நாங்கள் கண்டிப்பாக சரியான முறையில் விளங்கி வச்சுருக்க வேணும். நாங்கள் வந்து ஒரு ப்ரோஷர் வெப்சைட், ஒரு கம்பெனி ப்ரோஃபைல்கான ஒரு வெப்சைட், ஒரு கோஆப்ரேட் வெப்சைட் அல்லது ஒரு எஜுகேஷனல் வெப்சைட், எந்த மாதிரியான ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும், ஒரு ஷாப்பை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு வெப்சைட், ஒரு பிஸ்னஸை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு வெப்சைட், ஒரு SaaS சாஃப்ட்வேர் சர்வீசஸாக வழங்கக்கூடிய ஒரு வெப்சைட், இந்த மாதிரி எந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த கான்டென்ட்டை பேஜஸில் தான் நாங்கள் வைப்போம். அப்படி இல்லாமல் ஒரு ஜேர்னல் டைப், ஒரு பிளாக் டைப் வெப்சைட்டாக இருந்தால், வேர்ட்ப்ரெஸ் உண்மையிலேயே உருவாக்கப்பட்டதன் நோக்கமும் அது தான், பிளாக் சைட்டுகள் க்ரியேட் பண்ணுறது. அதாவது திகதி வாரியாக எங்களோட எண்ண கருக்களாக இருக்கலாம், எழுத்து விஷயங்களாக இருக்கலாம், அதாவது நாங்கள் எழுதுகிற ஆர்டிக்கல்கள், கட்டுரைகளாக இருக்கலாம், அல்லது நாங்கள் கண்ட பேட்டிகள், அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம். அதாவது ஒரு ஜேர்னலிஸ்ட் அவரோட பதிவுகளை பதிகிற ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா, கால வாரியாக, டேட் வாரியாக, திகதி வாரியாக பதிஞ்சு கொண்டு போகிறது. அல்லது ஒரு ட்ராவல் பிளாகர், அதாவது பயணம் செஞ்சு கொண்டே அவர் நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி அவரோட தகவல்களை ஜேர்னலாக பதிஞ்சு கொண்டு வருவார். இந்த மாதிரி டேட் வாரியாக பதியக்கூடிய விஷயங்கள் அல்லது ஆர்டிகல்ஸாக இருக்கலாம். ஒரு எழுத்தாளரோட சைட்டில் வர்ற ஆர்டிகல்ஸ், அவர் வளமையாக வந்து இந்த வீக் ஒரு ஆர்டிக்கல், அடுத்த வீக் ஒரு ஆர்டிக்கல், இப்படி டேட் வாரியாக போட்டுக்கொண்டு வருவார். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாங்கள் சொல்கிறது பிளாக் வெப்சைட்டுன்ட்டு. அந்த மாதிரியான பிளாக் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால் அதை போஸ்ட்டில் தான் நாங்கள் வந்து அந்த கான்டென்ட்டை வைப்போம். நாங்கள் டீப்பாக வேர்ட்ப்ரெஸ்ஸை படித்து கொண்டு போகும்போது அது உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, அப்போ போஸ்ட் இங்கே போய்ட்டு பார்த்தா போஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், ஓல்ட் போஸ்ட்டுன்னு இருக்குது.
இந்த பாருங்கள், போஸ்ட்டுக்கு ஒரு கேட்டகரி இருக்குது, டேக் இருக்குது. நாங்கள் கேட்டகரிஸ் க்ரியேட் பண்ணிக்கொண்டே போஸ்ட்டில் போட்டுக்கொண்டு போகலாம். உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஒரு லைப்ரரி வெப்சைட் செய்கிற ஒருத்தர் போஸ்ட்டுக்கு ஒரு கேட்டகரி க்ரியேட் பண்ணலாம். இது வந்து ஃபிக்ஷன், இது வந்து நான் ஃபிக்ஷன், அல்லது இது வந்து ஹாரர், இது வந்து மிஸ்ட்ரி, இந்த மாதிரி அவர் கேட்டகரிகள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளே போகலாம். அந்த கேட்டகரி வாரியாக வந்து ஆர்டிக்கலில் பிரித்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை வந்து வேர்ட்ப்ரெஸ் வந்து ஃபில்டர் பண்ணி லிஸ்ட் பண்ணும். ஓகே, பேஜஸ் பொறுத்தவரையில் ஆல் பேஜஸ் மட்டும்தான் இருக்குது. பாருங்கள், இப்போ போய்ட்டு பார்த்தோன்னா என்னென்ன பேஜஸ்ன்னு இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். சரி, இந்த பேஜுக்கு நான் பேர் ஒன்று வைக்கிறேன், வந்து ஹோம் பேஜ் அப்படின்ற ஒரு பேர் ஒன்று வைக்கிறேன். சரி, இப்போ இது ஏற்கனவே இருக்கிற பட்டன் ஒன்று சூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குது. நாங்கள் இந்த மாதிரி ஒரு பட்டன் சூஸ் பண்ண போகிறதில்ல. இதுக்கு சொல்கிறது வந்து குட்டன்பர்க் அமைப்பில் உள்ள பேட்டர்ன்ஸ். இந்த பேட்டர்ன்ஸ் அதாவது பிளாக் எடிட்டர்ஸ்னு சொல்கிறது, பிளாக்குன்னு சொல்லி அதை யூஸ் பண்ணிங்க கூட எங்களுக்கு வந்து வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் ஒன்றை செஞ்சு கொண்டு போகலாம். ஆனால் நாங்கள் படிக்க போகிறது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஏற்கனவே சொல்லியிருந்தது போல் பிரிக்ஸ் பில்டரை யூஸ் பண்ணி எப்படி வெப்சைட் ஒன்று பில்ட் பண்ணுறது தான் நாங்கள் பார்க்க போகிறோம் வேர்ட்ப்ரெஸ் மூலமாக. ஓகே, எனவே நான் இதை இக்னோர் பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ க்ரியேட் பண்ணுறேன் வந்து ஹோம் பேஜின்ட்டு வந்து க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கணும். சரியா, இதை நான் வந்து பப்ளிஷ் பண்ணேன் என்றால் இது வந்து ஹோம் பேஜாக மாறும். சரியா, இதில் நான் வந்து போடுவோம் வந்து ஓகே, சேவ் பண்ணுறேன். இப்போ நான் இந்த W சிம்பிளை நான் அடித்தேன்னு சொன்னால் இது பாருங்க, பழைய மாதிரி பேஜஸ், அந்த பழைய முன்னுக்குள்ள பேஜுக்கு போயிட்டுருச்சு. ஓகே, இப்போ நான் க்ரியேட் பண்ண இந்த ஹோம் பேஜை எங்களுக்கு ஹோம் பேஜாக செட் பண்ணலாம். இப்போ நான் போய்ட்டு பார்ப்போம். இதுக்கு பாருங்கள், நான் ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல விசிட் சைட்ன்றதில் ரைட் கிளிக் பண்ணி நான் அதை வந்து ஓப்பன் பண்ணுறேன் இன்னொரு டேப்பில். ஓகே, இது தான் வெப்சைட், மை லேர்னிங் சைட் ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு பிளாக் போஸ்ட்டை தான் இது வந்து ஹோம் பேஜாக போட்டிருக்குது, நீங்கள் பார்க்கலாம். சரியா, ஆனால் இங்கே பாருங்கள், ஹோம் பேஜின்னு ஒன்று ஏற்கனவே வந்திருக்குது, நான் போட்டது. இதுதான் ஹோம் பேஜ், திஸ் இஸ் மை ஹோம் பேஜ். ஆனால் இது ஹோம் பேஜாக வரல. ஹோம் பேஜாக வந்திருந்தேன் நீங்கள் கண்டிங்க. இந்த இது நான் இதை எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், சும்மா கிளிக் பண்ணால் இந்த பிளாக் தான் வந்து ஹோம் பேஜாக வருது. இதை எப்படி மாற்றுறதுன்னு சொன்னால், நாங்கள் இந்த செட்டிங்ஸுக்கு போயிட்டு இங்கே பாருங்கள், ரீடிங்க்கு போகிறோம். ரீடிங்க்கு போயிட்டு லேட்டஸ்ட் போஸ்ட்டு இல்லை ஹோம் பேஜாக காட்டணும், எங்களை வந்து ஒரு ஸ்டாட்டிக் பேஜை ஹோம் பேஜாக காட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹோம் பேஜின்னு நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டோன்னு சொன்னால் இப்போ வந்து அந்த பேஜை ஹோம் பேஜாக காட்டும். பாருங்கள், நான் இதை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள், இப்போ இந்த ஹோம் பேஜின்றது ஹோம் பேஜாக வருது. ஓகே, இது வந்து பேசிக்காக ஒரு பேஜை க்ரியேட் பண்ணுறதும் அந்த பேஜை ஹோம் பேஜாக செட் பண்ணுறதையும் நாங்கள் இதில் பார்த்தோம். ஓகே டெவலப்பர்ஸ், இன்றைய டியூட்டோரியல் ஒரு முடிவுக்கு வருது. நாங்கள் இன்றைக்கி வேர்ட்ப்ரெஸ்ஸை பற்றின ஒரு முக்கியமான அறிமுகத்தை பார்த்துருக்கிறோம். வேர்ட்ப்ரெஸ்ட ஃபங்க்ஷனாலிட்டி சம்மந்தமான விஷயங்கள், அதே நேரத்தில் வேர்ட்ப்ரெஸ்ட லுக் அண்ட் ஃபீலை டெவலப் பண்ணுறது சம்மந்தமான விஷயங்கள், வேர்ட்ப்ரெஸ்ட கண்டென்ட் சம்மந்தமான விஷயங்கள், வேர்ட்ப்ரெஸ்ட மீடியா சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி பார்த்துருக்கிறோம். இது ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் தான், இது வந்து டீப் இல்லை. இருந்தாலும் கூட ஒரு வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பராக நீங்கள் வந்து உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஒரு ஸ்டார்ட் அப் கைடாக இருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாக என்னோட இந்த பிக்சல் டு பெர்ஃபெக்ஷன் சேனலில் இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கேளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எங்களோட பிக்சல் டு பெர்ஃபெக்ஷன் சேனலுடைய வீடியோக்கள் பிரயோசனம் அளிக்கும்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக்கில் போடுங்க என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.